மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏன் ஃபீமேல் டாக்ஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த பிளட் வரும், அது ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா வந்து பிளட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்றாங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் சைக்கிள் வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர்த் கண்ட்ரோல் தான் பண்ணணும். பர்த் கண்ட்ரோல் பண்ணும் போது இதை ப்ளீடிங் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பஸ் ஃபார்மேஷனு, இன்ஃபெக்ஷனு, டியூமர் வரும் கர்ப்பப்பையில், அது வந்து உங்களுக்கு அதுவும் இதனால் சரியாகும். டியூமர் வரும், அதே மாதிரி கேன்சர் கூட வரும். அதனால் நீங்கள் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. ஃபீமேல் டாக்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். நீங்கள் மெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months மேலே அடல்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆயிரும். எல்லாரும் மெயில் வேணும் தான் கேட்டு வாங்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே அட்வைஸ் பண்ணுவோம் ஃபீமேல் எடுங்கன்னு. ஆனால் மெயில் எடுத்துட்டு அப்புறம் கடிக்குதுன்னுவாங்க. ஃபீமேல் அப்படி இருக்காது, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும், ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். அதனால் எப்பவுமே ஃபீமேல் எடுத்து வளர்க்க பாருங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூவே நான் வந்து என்னோட டாக்கு வந்து இந்த மாதிரி ஹைஃபை ஷாம்பூஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹியூமன் யூஸ் பண்ணுறது டாக்ஸ்க்கு போடலாமா? நம்ம மக்கள் விட்டால் சீயக்காவே கரைச்சி போட்டுருவாங்க. நானும் பார்க்குறேன், சில பேர் மஞ்சள் தேய்ப்பாங்க, வேப்பிலையை போட்டு தேய்ச்சின்னு இருப்பாங்க. அது வந்து அதுக்கு சூட் ஆகுதா என்னன்னு கூட தெரியாது. எந்த டாக்டரோட அட்வைஸும் இல்லாமல் அவங்களே இதெல்லாம் பண்ணுறது. அதனால் அதில் இருக்க ஃபங்கல் வந்து அதிகரிச்சுதா இருக்கானோ அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பெட் ஷாப்புன்னு இருக்குது, வெட் டாக்டர்னு இருக்கார், அவங்கள கேட்டுட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அவங்களுக்குன்னு இருக்க ஷாம்பூ தான் யூஸ் பண்ணணும். எதாக இருந்தாலும் மைல்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ டிக் இருந்ததுன்னா டிக் ஷாம்பூ போடணும், மெடிக்கேட்டட் ஷாம்பு. அப்புறம் இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கேற்ற ஷாம்பு கொடுப்பாங்க டாக்டர், அதை தான் நீங்கள் போடணும். ப்ரிஸ்கிரைப் பண்ணுற இதுவை போட்டால் போதும், சேஃபு. அதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணலாம், பிஃபோர் பாத் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது டாக்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட கொஸ்டின் என்னென்னா, டாக்ஸுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே கொடுக்கலாமா, இல்லாட்டி கமர்ஷியல் ஃபுட்டையும் சேர்த்து ஏதாவது கொடுக்கணுமா? நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், இந்த சிப்பிப்பாறை, ராஜபாளையம் வளர்க்குறவங்களாம் சிக்கன் ரைஸ் தான் கொடுப்போன்னுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இதை தான் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ எப்படி வளர்க்கணுன்னு தெரியாமல் வளர்க்குறது, அப்புறம் வந்து சொறி பிடிச்சிருச்சு, எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படி இப்படின்னுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுட்டு வந்து வீட்டில் கொடுக்குற ஃபுட்டு மஞ்சள், உப்பு, மஞ்சள் போட்டு கொடுங்க. எதாக இருந்தாலும் வேக வச்சு மஞ்சள் போட்டு கொடுங்க. அதே மாதிரி உப்பு, காரம், சுகர் சேர்த்துக்காதீங்க. அதே மாதிரி நம்ம பெட் ஷாப்பில் வந்து கமர்ஷியல் ஃபுட்டு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற ஃபுட்டில் எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்காது. ஸோ அவங்க பேக்டு ஃபுட்டில் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அதனால் வீட்டு ஃபுட்டும் கொடுங்க, கமர்ஷியலும் சேர்த்து கொடுக்கலாம். எதுவும் கலர்டு ஃபுட்டு கொடுக்காதீங்க. ரொம்ப ட்ரீட்ஸ் எல்லாம் இந்த கலர்டு வரும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்காம நார்மலாக வர்றதை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஒரு தடவையும் வந்து எங்களோட யூ தமிழ் நேயர்களுக்காக டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து நிறைய பெட்ஸுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வாட்ஸ் யுவர் மெசேஜ்? யாருமே ஓல்ட் பெட்ஸை வந்து அபேண்டன் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வர கால்ஸ் எல்லாம் முக்கால்வாசி அதுதான் இருக்குது. 10 வயசு 9 வயசு டாகை வந்து விட்டுருந்தோம், நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்களால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது நீங்கள் விட்டவுடனே இறந்துரும், ஒரு 3 மாதத்துலேயே உங்கள் ஏக்கத்துலேயே இறந்துரும். ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சாப்பாடு வைக்கும் போது உங்களை அது தெய்வமாக தான் பார்க்கும். அப்போ வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து அதில் விஷம் வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து என்ன விஷயம் பண்ணுறீங்கன்னா, ஒரு 3 வயசு குழந்தைய சாவடிக்கிறதுக்கு சமம் அது. உங்களே நம்பி ரொம்ப ஆசையாக ரொம்ப நம்பிக்கையாக சாப்பிடும். ஸோ அதுங்களை வந்து என்றைக்குமே அந்த துரோகத்தை பண்ணாதீங்க. என்ன லாஸ் வந்தாலும் சரி, ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் சரி, சாப்பாடு போடுறவங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தை நல்லா கண்டினியூ பண்ணுங்கள்.